இன்றைக்கி வந்து டே 3, 3வது நாள் பசங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் மூத்தார் பையனும் காலையிலே வந்துட்டான். வந்துட்டு வச்சு 3 பேரும் பால் போட்டு உட்காந்து விளையாடின்னு இருக்காங்க. காலையிலே பாருங்கள் 6 மணி தான் ஆகுது, வெயில் மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறமா எங்கள் தம்பி வந்தான். எங்கள் சித்தி பையன்கிட்ட எல்லாம் ஒரே அமுக்கலாம். அவன் மேலே ஏறி உட்காந்துன்னு அவனுக்கு கீழே தள்ளி பிடிச்சின்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு இருந்தாங்க 2 பேரும். எங்கள் மோகன் தான் வந்து ரொம்ப மோகன்கிட்ட சின்ன பாப்பா வந்து நான் பால் போடுறேன் கேட்ச் பிடின்னு சொல்லிட்டு பால் போட்டு விளையாடின்னு இருந்தான். சின்னவர் பால் போடுறதையும் அவன் கேட்ச் பிடிக்கிறதுமாவே சொல்லிட்டு விளையாடின்னு இருந்தாங்க. என்ன ஸ்டைலில் பால் போடுறான்னு பாருங்கள். இவருக்கு வந்து தலையில் எண்ணெயே வைக்கக்கூடாது. எண்ணெய் வச்சா ரொம்ப கஷ்டம். அந்த எண்ணெய் வைக்கிறதுக்கு அவங்க தாத்தா கிட்ட ஒரு பாடுபடுறான் பாருங்கள். அப்புறமா என்னால் 2 பேரையும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெரியவனை எங்கள் சித்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். என் தம்பி எங்கள் சித்தி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஏன்னா ஃபுல் டே அங்கேயே இருப்பான் அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிட்டேன். இதுக்கப்புறமா சின்னவர் வண்டி இதை பார்த்துக்கிறது தான் என்னுடைய வேலை. அவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரே அவங்க தாத்தா கிட்ட ஒரே சண்டை. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா ஏமாற்றி ஒரு பிஸ்கெட் கொடுத்தோன்னு தான் சைலண்ட்டாக ஆனால் நானும் போகிறேம்மான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வழியாக வெயிலுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்தாச்சு. அவர் நானே துடைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே துடைச்சிக்கிறாரு. நான் துடைக்கக்கூடாதான், நானேம்மான்னு சொல்லிட்டு அவரே துடைச்சிக்கினாரு. ஒரு வழியாக அப்படிக்கு இப்படி ஏமாற்றி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டோம். அதுக்கு அவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஜெட்டி மட்டும் போட்டுக்கின்னு ஷர்ட்டை வந்து கைட்டு விசிறி போட்டான். ஒரு அடி போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷர்ட்டை போட வச்சோம். ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு அவர் ஷர்ட்டே வேணான்றார். எனக்கு ரொம்ப அனல், ஒன்றும் சமாளிக்கவே முடியல தாங்குற வெயிலுக்கு. ஷர்ட்டு வேணாம்மா அப்படின்னு மட்டும் சொல்கிறான். ஆனால் ஷர்ட்டு போட்டால் தான் இருக்க முடியுமா பசங்க? ஏன்னா இவங்க வந்து மண்ணிலே போயிட்டு விளையாடுவாங்களே. ஒரு வழியாக அவனுக்கு ஒரு ஷர்ட்டை போட்டு இட்லி போட்டு வச்சாச்சு. அவர் என்னவோ பாட்டுன்னு கேட்டுனே இருக்கிறாரு. அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டார்ச்சு. அந்த டார்ச்சை வந்து எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது அவருடைய வேலை. இட்லி போட்டு வச்சாச்சு. நானும் போட்டுன்னு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 9 மணிக்கெல்லாம் போட்டுன்னு உட்காந்து சாப்பிட்டோம். இவர் அந்த ஒரே வாய் மட்டும் எடுத்து போட்டுன்னு போய் பத்துட்டார். திருப்பி கூப்பிட்டா கூட வரல, நம்ம ஓட்டினாலும் வந்து வாங்கிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டார். ஏன்னா விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. பெரியவனும் வந்து சித்தி வீட்டுக்கு போயிட்டானா, இவர் மட்டும் இருக்கவே சரின்னு சொல்லிட்டு ஒரு 10:30 மணிக்கெல்லாம் அவனே என்கிட்ட வந்து உட்காந்து என்னென்னவோ பேசினேன். அப்படியே உட்காந்து வாக்கிலே தூங்கிட்டார். அவர் 10:30 மணிக்கெல்லாம் தூங்கிட்டாரு. தூங்கி எழுந்ததுன்னே பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆயிடுச்சு. அந்த 1:30 மணிக்கு மேலே சரி குழந்த இருக்கிறானே எதனா செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வருத்தம். தூங்கி எழுந்து கொஞ்சம் என்கிட்ட என்னென்ன சேட்டை பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்படி காமிக்கிறது அப்படி காமிக்கிறது பூச்சி காமிக்கிறதுமாவே இருந்தார். இவ்வளோதான் இன்றைக்கி என்னால் வீடியோவாக எடுக்க முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேறு எதுனா இன்ட்ரெஸ்டிங்கோடு எடுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்கன்றதை மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்க இப்படி தான் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னால் 2 பேரையும் வச்சுன்னு உண்மையாகவே சமாளிக்க முடியல. அவன் அடிக்கிறதும் இவன் அடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமே. உங்கள் வீட்டில் அது போல் பசங்க சண்டை போடாத இருக்காங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸாக நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ இது வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு பார்க்கலாம். பாய்.